வணக்கம். இது சூப்பர் 60 வழங்குவது நான் மோனிஷா சிவமுருகன். இன்றைய நாளில் அறிய வேண்டிய அத்தனை செய்திகளையும் 60 நிமிடங்களில் தரும் விறுவிறுப்பான தொகுப்பு இது. முதலாவதாக, வயநாடு நிலச்சரிவில் இதுவரை 316 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் பள்ளி மாணவர்கள் 29 பேர் 240 பேரை காணவில்லை என கேரள அரசு அறிவித்துள்ளது. கேரளாவில் முதலில் நிலச்சரிவு ஏற்பட்ட பூஞ்சரிமட்டம் என்ற கிராமமே மண்ணிற்குள் புதைந்தது. கேரள மாநிலம் வயநாட்டில் முதலாக முண்டகை பகுதியில்தான் நிலச்சரிவு ஏற்பட்டது. குறிப்பாக முண்டகைக்கு உட்பட்ட பூஞ்சரிமட்டம் என்ற கிராமத்தில்தான் மலைகளிலிருந்து பாறைகள், மண் துகள்கள் முதலில் சரிந்து விழுந்தன. தற்போது அந்த கிராமமே மண்ணிற்குள் புதைந்து வீடுகள் இருந்ததற்கான சுவடே தெரியவில்லை. இக்கிராமத்திலிருந்து மட்டும் 120க்கும் மேற்பட்ட உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. பாலங்கள் உடைந்ததால் வாகனங்கள் செல்ல முடியாத நிலையில் ஆற்று வழியாக JCB இயந்திரம் மட்டும் கொண்டு செல்லப்பட்டது. யாரேனும் ஒருவரையாவது உயிரோடு காப்பாற்றிவிட முடியாதா என்ற ஆதங்கத்தோடு ராணுவ வீரர்கள் தீவிர மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வாகனங்கள் செல்ல முடியாத அந்த பகுதிக்கு நியூஸ் 18 தமிழ்நாடு குழு நடந்து சென்று இந்த கோர காட்சிகளை பதிவு செய்துள்ளது. இந்த காட்சியை பார்த்தாலே அடுத்த சடலமா என்றுதான் நினைக்க தோன்றும். ஆனால் இவர் நிலச்சரிவு ஏற்பட்ட முண்டக்கை பகுதியிலிருந்து 3 நாட்களுக்கு பின் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். அங்கு ராணுவத்தின் தீவிர தேடும் பணியில் 7 பேரின் சடலங்கள் அடுத்தடுத்து மீட்கப்பட்டன. அப்போது ஒரு வீட்டின் முன்பாக நின்று மோப்ப நாய்கள் குறைப்பதை கண்ட இந்திய ராணுவத்தினர் அந்த இடத்தை வேகமாக தோண்டினர். இதில் கட்டட இடிபாடுகளுக்கு மத்தியில் 45 வயது மதிக்கத்தக்க ஒருவர் தன்னை காப்பாற்ற யாரும் வரமாட்டார்களா என்ற ஏக்கத்தோடு உயிரை கையில் பிடித்துக் கொண்டு இருந்ததை கண்டுபிடித்தனர். உடனடியாக அவரை மீட்ட இந்திய ராணுவத்தினர் 2.5 கிலோமீட்டர் தூரம் மலைக்கு கீழ் கொண்டு வந்து அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்தனர். 3 நாட்கள் தண்ணீரின்றி இருந்ததால் அவருக்கு நீர்ச்சத்து குறைவாக இருந்தது தெரியவந்தது. இதையடுத்து மீட்கப்பட்ட அந்த நபரை கல்பட்டா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட சூரல்மலையில் தற்காலிக பாலம் கட்டப்பட்டுள்ளதால் முண்டக்கை பகுதிக்கு மீட்பு மற்றும் நிவாரண வாகனங்கள் 3 நாட்களுக்கு பின் சென்று வருகின்றன. தற்காலிக பாலம் கட்டப்பட்டதை அடுத்து நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட கேரளாவின் முண்டக்கை பகுதிக்கு 3 நாட்களுக்கு பின் மீட்பு பணிக்கு வாகனங்கள் செல்கின்றன. சூரல்மலையில் உள்ள பாலம் நிலச்சரிவில் அடித்து செல்லப்பட்டதுடன் ஆற்றின் தடம் முழுவதும் சேராக காணப்பட்டது. அதனால் அதனை கடந்து வாகனங்கள் மற்றும் அவசர ஊர்திகளை முண்டக்கை பகுதிக்கு கொண்டு செல்ல முடியாத நிலை இருந்தது. அதனால் ராணுவத்தின் மெட்ராஸ் இன்ஜினியர்ஸ் பிரிவை சேர்ந்த 140 வீரர்கள் தற்காலிக இரும்பு பாலம் அமைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். அதற்கு தேவையான பொருட்கள் கோழிக்கோட்டிலிருந்து வந்த நிலையில் ராணுவ குழுவினர் இரவு பகலாக 31 மணி நேரத்தில் பாலத்தை கட்டி முடித்தனர். நேற்று இரவு முதல் முண்டக்கைக்கு மீட்பு மற்றும் நிவாரண வாகனங்கள் சென்று வருகின்றன. சூரல்மலை டவுனிலிருந்து முண்டக்கை மற்றும் அட்டமலை பகுதியை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள பெய்லி பாலம் 190 அடி நீளமும் 24 டன் எடையை தாங்கும் தன்மையும் கொண்டது. பெய்லி பாலம் பொதுவாக ராணுவ பயன்பாட்டுக்கு உட்பட்டது. 2ஆம் உலகப் போரின் போது பிரிட்டன் பொறியாளர் சர் டொனால்ட் பெய்லியால் இந்த மாடல் உருவாக்கப்பட்டது. அதனால் இவ்வகையான தற்காலிக பாலங்கள் பெய்லி பாலம் என அழைக்கப்படுகின்றன. இவை போர் மண்டலங்களில் விரைவாக பயன்படுத்தக்கூடிய வடிவமைப்பு கொண்டவை. இந்த பாலத்தை கட்டுவதற்காக டெல்லியிலிருந்து கொண்டுவரப்பட்ட பொருட்கள் 17 லாரிகளில் சூரல்மலைக்கு கொண்டு செல்லப்பட்டன. இந்த தற்காலிக பாலம் 24 டன் எடையை தாங்கும் வகையில் கட்டப்பட்டுள்ளதால் கனரக வாகனங்களும் சென்று வர முடியும். சூரல்மலையில் தற்காலிக இரும்பு பாலம் அமைக்கப்பட்டுள்ளதால் மீட்புப் பணிகள் வேகப்படுத்தப்படும் என முண்டக்கை பகுதிக்கான மீட்புக் குழுவின் பொறுப்பு அதிகாரி தெரிவித்தார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பிரத்யேக பேட்டியளித்த அவர் மீட்புப் பணிகள் தொய்வின்றி நடைபெற்று வருவதாக கூறினார். The rescue operations are on and
Yesterday it was raining heavily. Today it is weather is good, and as you can see, there are 3 JCBs which are also working along with the army, the civilians, and just now we have taken out one body. நிலச்சரிவால் மண்ணிற்குள் புதைந்த உடல்களை மோப்பனாய் கண்டுபிடித்து தருவதாக அதன் பயிற்சியாளர் தெரிவித்தார். நேம் மர்ஃபி, இது கெடாவர் டோவ் தானே. அந்த டெட் பாடி சர்ச் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அங்கே இந்த இடத்துல நம்ம சர்ச் பண்ணி வரும்போது இங்கே இருந்து டெட் பாடி ஸ்மெல்லு கிடச்சாங்க. அவங்கள பார்க்கிங் பண்ணி அதனால நமக்கு தெரிஞ்சிடும் இந்த இடத்துல டெட் பாடி இருக்குது. ஆனால் அந்த சமயத்தில் ரெஸ்கியூ டீம்னு சொல்லி இந்த இடத்துல கொஞ்சம் சர்ச் பண்ணுங்க, அங்கிருந்து டெட் பாடி கிடைக்கும். 5 உடல்களை மோப்பனாய் கண்டுபிடித்து கொடுத்ததாகவும் அவர் தெரிவித்தார். உணவு, குடிநீரின்றி தவித்துக் கொண்டிருந்த பிஞ்சு குழந்தைகள் உள்பட 6 பேரை வனத்துறை அதிகாரிகள் பத்திரமாக மீட்ட காட்சிகள்தான் இவை. வயநாட்டில் நிலச்சரிவு ஏற்பட்டதால் சூரல்மலை அருகே உள்ள அட்டமலை என்ற வனப்பகுதி பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளில் இந்திய ராணுவத்தினர் ஒருபுறம் மீட்புப் பணியில் இறங்கிய வேளையில் வனத்துறையினரும் தேடுதல் பணியை தொடங்கினர். அப்போது அட்டமலை பகுதியில் ஒரு குழந்தையுடன் பெண் ஒருவர் உணவு தேடி அலைந்ததை வனத்துறை அதிகாரிகள் பார்த்துள்ளனர். அந்த பெண் அளித்த தகவலின் அடிப்படையில் மிகவும் கரடுமுரடான மலைப்பகுதிகளில் இறங்கிய வனத்துறை அதிகாரிகள் அந்த பெண்ணின் கணவர் கிருஷ்ணன் மற்றும் அவரது 3 குழந்தைகளை மீட்டனர். அவர்கள் உணவு, குடிநீரின்றி மிகவும் பசியோடு துவண்டு போயிருந்ததும் கடும் குளிரால் குழந்தைகளின் உடல்நிலை மோசமாக இருந்ததையும் வனத்துறை அதிகாரிகள் உணர்ந்தனர். இதையடுத்து அவர்கள் கொண்டு சென்ற ரொட்டிகளை கொடுத்து குழந்தைகளை ஆசுவாசப்படுத்தினர். பின்னர் அந்த குடும்பத்தினரை கயிறு கட்டி பத்திரமாக மீட்டு பாதுகாப்பான பகுதிக்கு வனத்துறையினர் அழைத்து வந்தனர். வயநாடு மாவட்டம் சூரல்மலை பகுதியில் மண்ணில் புதையுண்ட வீடு ஒன்றில் வசித்த 3 சிறுவர்களின் நிலை கேள்விக்குறியாகியுள்ளது. நியூஸ் 18 செய்தியாளர்கள் களத்தில் இருந்து தகவல்களை வழங்கி வரும் நிலையில் முழுவதுமாக மண்ணில் புதைந்த வீட்டிற்கு சென்றனர். அங்கு கிடைத்த பதக்கங்களும் பர்ஸ் ஒன்றும் அங்கு வசித்தவர்களின் நிலையை விளக்குகிறது. பர்ஸில் இருந்த 3 சிறுவர்களின் புகைப்படம் அவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்தவர்களாக இருக்கலாம் என்ற எண்ணத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதில் ஒரு சிறுவன் கால்பந்து போட்டியில் பங்கேற்று வாங்கியதாக கருதப்படும் பதக்கம் உள்ளது. அதேபோல் அங்கிருந்து பிரிக்கப்படாத சாக்ஸ் ஒன்றும் மண்ணில் புதைந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. தனது தந்தை இறந்தபோது என்ன உணர்வு இருந்ததோ அப்படி ஒரு உணர்வு இருப்பதாக வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களை சந்தித்த ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். வயநாடு பேரிடர் தனது இதயத்தில் மிகப்பெரிய வலியை ஏற்படுத்தியிருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். கேரளாவின் வயநாடு மாவட்டத்தில் பெய்த கனமழை, நிலச்சரிவு காரணமாக பாதிக்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களை ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவித்தனர். நிலச்சரிவால் கடுமையாக பாதிக்கப்பட்ட சூரல்மலை பகுதிகளை இருவரும் பார்வையிட்டனர். பேரிடர் நேரத்தில் வயநாடு மக்களுக்கு தானும் தனது சகோதரி பிரியங்காவும் துணை நிற்பதாக ராகுல் காந்தி குறிப்பிட்டுள்ளார். தனது தந்தை இறந்தபோது எப்படி இருந்ததோ அதுபோல வயநாட்டை பார்க்கும்போது இருப்பதாக ராகுல் காந்தி குரல் தழுதழுக்க பேசினார். வயநாடு பெருந்துயரத்தில் சிக்கிய மக்களை பார்த்து ஆறுதல் தெரிவித்த ராகுல் காந்தி தன்னை பொறுத்தவரை இது தேசிய பேரிடர் என்றார். Well, let's see. I mean, to me, this is a national disaster for sure. But let us see what the government says. I feel how I felt when my father died. That I've seen so many people. I remember what I felt when my father died. And here people have not just lost a father. They've lost the whole family. பாதிக்கப்பட்டவர்களை பாதுகாப்பான இடங்களில் குடியமர்த்த வேண்டும் என காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பிரியங்கா காந்தி தெரிவித்தார். One thing is very clear that everybody who has been affected, who has been living in this area, most of them are saying that they don't want to go back and live in the same area because it's not the first time it's happened there. So I think we'll have to think of some solution where they can be rehabilitated in a safer area.
வயநாட்டில் தாம் அரசியல் பேசப்போவதில்லை என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார். நிலச்சரிவில் மகனை இழந்தவரின் அலறல் சத்தம் மூலம் தன் குடும்பத்தை பாதுகாத்து வெளியேற்றியதாக சூரல்மலையைச் சேர்ந்த விஜயன் தெரிவித்துள்ளார். കിണറ്റിനുള്ളിലേക്ക് വീണു, ഇങ്ങനെ കഴുത്ത് വരെ വെള്ളത്തിലായി. അപ്പോൾ ഞാൻ അതിലും താഴ്ന്നപ്പോഴത്തേക്ക് എൻ്റെ മോനും പിന്നെ അടുത്തുള്ള സന്തോഷം എന്ന പയ്യനെ പിടിച്ച് പൊക്കി. கேரளாவில் மெப்பாடியில் நிலச்சரிவில் வீட்டை இழந்த சாவித்திரி தான் எங்கே செல்வது என தெரியாமல் நிற்பதாக வேதனையுடன் கூறியுள்ளார். ഒന്നുമില്ല, ഹസ്ബൻഡും മരണപ്പെട്ടു പോയി. മക്കളൊക്കെ അവിടെ ഇവിടെ, ഞാൻ ഒറ്റയ്ക്കാണ്. എൻ്റെ വീടും പോയി. ഇനി എനിക്ക് എവിടെ പോകണ്ട, ഇവിടുന്ന് പോയാൽ എവിടേക്കാ പോകുകയെന്ന് അറിയില്ല, എന്താ ചെയ്യേണ്ടതെന്ന് അറിയില്ല. சூரல்மலையில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி தனது சகோதரரின் மொத்த குடும்பமும் കൺമുന്നേ ഇറന്നു പോണதாக വിജയൻ വേദന தெரிவித்தார். ഒന്നുമില്ല, വീടൊക്കെ നല്ല നശിച്ചുപോയി. ഒരു സാധനം ഈ ഇട്ട സറ്റമുണ്ടല്ലാണ്ട് വേറെ ഒന്നുമില്ല. கேரள நிலச்சரிவில் அதிகமாக பாதிக்கப்பட்ட முண்டக்கை பகுதியில் இருந்து ஒருவர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளார். அவரை தோளில் சுமந்தபடி மருத்துவமனைக்கு வீரர்கள் தூக்கிச் சென்றனர். தமிழ்நாட்டில் இருந்து வயநாடு சென்றுள்ள குழுவினர் அங்குள்ள மக்களுக்கு உதவி வருவதாக IAS அதிகாரி சமீரன் தெரிவித்துள்ளார். வயநாடு கடத்தில் இருந்து நியூஸ் 18ற்கு பேட்டியளித்த அவர் நிலச்சரிவில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 3 பேர் உயிரிழந்ததாக தெரிவித்தார். இதில் நான் ஒரு ஹெல்ப் டெஸ்க் அமைச்சிருக்கோம். தமிழ்நாடு அரசின் சார்பாக ஹெல்ப் டெஸ்கில் தமிழகத்திலிருந்து என்கொயரிஸ் வந்தீங்கன்னா அந்த என்கொயரிஸை கோஆர்டினேட் பண்ணுறதுக்கு, அதே போல் ஏதாவது அசம்பாவிதத்தில் உயிரிழந்து பாடி மீட்கும் பட்சத்தில் அந்த பாடி ஐடென்டிஃபை பண்ணி ஊருக்கு யாராவது கொண்டு போகணும்னு விருப்பப்பட்டால் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கெல்லாம் அந்த ஹெல்ப் டெஸ்க் அமைச்சிருக்கோம். நம்ம 5 ஹிட்டாச்சி வெஹிக்கிள் அனுப்பியிருந்தோம். இன்னைக்கு அடிஷ்னல் 10 ஹிட்டாச்சி வெஹிக்கிள் வந்துட்டு இருக்கு. அப்புறம் 30 மொபைல் ஃப்ரீசர்ஸ் கேட்டாங்க பாடியை ரிமூவ் பண்ணுறதுக்கு. அந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கோயம்புத்தூர், ஈரோடு, நீலகிரி போன்ற மாவட்டங்களில் மொபிலைஸ் பண்ணியிருக்கோம். தமிழ்நாடு அரசின் உதவி மையம் மேப்பாடி சிறப்பு முகாமில் செயல்படுவதாகவும் சமீரன் தெரிவித்தார். நிலச்சரிவு மீட்புப் பணியில் இந்திய ராணுவம் சிறப்பாக செயல்படுவதாக கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பாராட்டு தெரிவித்தார். வயநாட்டில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை முதலமைச்சர் பினராயி விஜயன் ஹெலிகாப்டர் மூலம் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற்றது. அதன் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பினராயி விஜயன் ஆற்றில் காணாமல் போனவர்களை தேடும் பணி தொடரும் என்று கூறினார். ഒരു മഹാദുരന്തമാണ് സംഭവിച്ചത്. ഈ ദുരന്തത്തിൽ നിന്ന് വേറൊരു ദുരന്തത്തിലേക്ക് പോകാൻ പറ്റില്ല. ഇതിന്റെ ഭാഗമായി വരാനിടയുള്ള മറ്റൊരു ദുരന്തം പകർച്ചവ്യാധിയാണ്. അപ്പോൾ പകർച്ചവ്യാധി തടയുക എന്നുള്ളത് വളരെ പ്രധാനപ്പെട്ട കാര്യമാണ്. இப்பேரிடரில் உயிரிழந்த மனிதர்கள் மற்றும் விலங்குகளை முறையாக அடக்கம் செய்ய 3 அமைச்சர்கள் கொண்ட குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும் பினராயி விஜயன் கூறினார். நடிகர் சூர்யா குடும்பத்தினர் கேரளாவுக்கு 50 லட்சம் ரூபாய் நிவாரண உதவி அளித்துள்ளனர். கேரளாவின் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 100கணக்கானோர் உயிரிழந்துள்ள நிலையில் நிவாரணப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் நடிகர்கள் சூர்யா, ஜோதிகா, கார்த்தி ஆகியோர் இணைந்து 50 லட்சம் ரூபாயை கேரள முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு வழங்கியுள்ளனர். இதேபோன்று நடிகர் ஃபகத் வாசில் மற்றும் அவரது மனைவியும் நடிகையுமான நஸ்ரியா ஆகியோர் இணைந்து 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதியை கேரள அரசுக்கு வழங்கியுள்ளனர். ஏற்கனவே நடிகர் விக்ரம் 20 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கிய நிலையில் தற்பொழுது சூர்யா குடும்பத்தினர் நிதியுதவி அளித்துள்ளனர். இதனிடையே கமல்ஹாசன் சார்பில் 25 லட்சம் ரூபாய் நிதியுதவி அளிக்கப்பட்டுள்ளது. கல்வியின் முக்கியத்துவத்தை கெடுக்கும் வகையிலான செயல்கள் தற்பொழுது நடைபெற தொடங்கியிருப்பதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை லயோலா கல்லூரியில் அதன் 100ஆண்டு விழாவையொட்டி நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது அனைவரும் படிக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்திற்காக திறக்கப்பட்டதுதான் லயோலா கல்லூரி என்று பெருமிதம் தெரிவித்தார். இன்னார் தான் படிக்கலாம், இன்னார் படிக்கக்கூடாது என்ற கட்டுப்பாடுகள் தலைவிரிச்சு ஆடின காலத்தில் எல்லோரும் படிக்கலாம்னு பெரிய வாசலை திறந்து விட்ட எத்தனையோ கல்லூரிகளில் லயோலா கல்லூரியும் மிக முக்கியமான ஒன்று. தான் லயோலா கல்லூரியில் படிக்கவில்லை என்று கவலைப்பட்டதாகவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டார். இங்கே நான் படிக்காம போயிட்டேன்னு அப்படின்னு அந்த வருத்தத்தோட அப்படியே இங்கே சேர்ந்து படிச்சிருந்தாலும் ஒழுங்காக காலேஜுக்கு வந்திருக்க மாட்டேன். நான்
ஏன்னா கல்விக்கான தடைகள் புதிய படிவங்களில் வர தொடங்கியிருக்கு. இப்போ கல்வியோட முக்கியத்துவத்தை குறைக்கிற மாதிரியான பேச்சுக்கள் மீண்டும் எழத் தொடங்கியிருக்கு. அதையெல்லாம் அரசியல் களத்தில் நாங்கள் பார்த்துக்கிறோம். அதனால் இந்த நூற்றாண்டு விழா கலந்துக்கிற நேரத்தில் லைலான்னு சொன்னாலே அது ஒரு பெருமை தான், ஒரு கெத்து தான். மாணவர்கள் படிப்பில் கவனம் செலுத்த வேண்டும் எனவும் மற்றவற்றை எல்லாம் தாம் பார்த்துக் கொள்வதாகவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். திமுக அரசுக்கு எதிராக போராட்டம் நடத்தி வரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் தேர்தல் நேரத்தில் அதிமுகவுக்கு வரக்கூடும் என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாடாளுமன்ற தேர்தல் தோல்வி குறித்து சென்னையில் உள்ள 3 தொகுதி நிர்வாகிகளுடன் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தினார். அப்போது வாக்காளர் பட்டியல் குளறுபடிகளை கண்டுபிடிக்க குழு அமைக்க வேண்டும் எனவும் மத்திய சென்னை தொகுதியில் சரியாக செயல்படாத நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நிர்வாகிகள் வலியுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பேசிய எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியில் சென்னையில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்களை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் எனவும் திண்ணை பரப்புரை செய்வதைப் போல வீடு வீடாக செல்ல வேண்டும் எனவும் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. திமுக ஆட்சிக்கு எதிராக கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராடத் தொடங்கிவிட்டதால் தேர்தல் நேரத்தில் அவை அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி கூறியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இதுவரை 38 தொகுதிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் நிறைவடைந்த நிலையில் கரூர், புதுச்சேரி தொகுதிகளுக்கான ஆலோசனைக் கூட்டம் வரும் திங்கட்கிழமை நடைபெறுவதாக இருந்தது. இந்நிலையில் இந்த கூட்டம் ஒத்திவைக்கப்பட்டு கூட்டம் நடைபெறும் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்று அதிமுக தலைமைக் கழகம் தெரிவித்துள்ளது. 1.25 வருஷத்துல நெருங்க கண்டிப்பா திமுகவில் இருக்கிற கூட்டணி கட்சிகள் வெளியேறுகின்ற, அந்த கூட்டணியை விட்டு வெளியேறுகின்ற சூழ்நிலை வரும். நீங்க அந்த அரசியல் கிளைமேட் பார்த்திருப்பீங்க. இப்ப நல்லா இருக்கு கிளைமேட், எங்களுக்கு பாத்துங்க, எங்களுக்கு கிளைமேட் நல்லா இருக்கு. ஆளும் திமுக அரசு மீது மக்களுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் அதிருப்தி அதிகரித்திருப்பதாக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறிய கருத்துக்களே இவை. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் திமுகவுக்கு எதிராக காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தை கட்சி ஆகியவை தற்போதே கொடிபிடிக்க ஆரம்பித்து விட்டதாக கூறினார். கண்டிப்பா நோ அதர் வே. கண்டிப்பா ஆல்டர்னேட் நாங்க தானே. இன்னைக்கு ஒரு அண்ணா திமுக, திமுக அப்படின்னு பார்க்கும்போது அண்ணா திமுக தான் கண்டிப்பா அவங்க நோக்கி வருகின்ற ஒரு சூழ்நிலை வரும். கண்டிப்பா வலுவான திமுகவை வலுவான அதிமுக தான் எதிர்க்க முடியும் என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து ரயில்களிலும் அடுத்த சில மாதங்களில் குறைந்தபட்சம் 4 பொது பெட்டிகள் இணைக்கப்படும் என்று மக்களவையில் ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். விரைவு ரயில்கள், அதிவிரைவு ரயில்கள் உள்ளிட்டவற்றில் உள்ள பெட்டிகளில் பயணம் செய்ய முன்பதிவு கட்டாயம். அதே சமயம் முன்பதிவு செய்யாத பயணிகளின் வசதிக்காக ஓரிரு பொது பெட்டிகளும் ரயில்களில் இணைக்கப்பட்டிருக்கும். இந்த எண்ணிக்கை ரயிலுக்கு ரயில் மாறுபடும். இந்நிலையில் மக்களவையில் ரயில்வே பட்ஜெட் மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் வரும் மாதங்களில் 2500 பொது பெட்டிகள் தயாரிக்கப்படும் என்று தெரிவித்தார். कुछ ही महीनों में करीब 2500 एक्स्ट्रा जनरल कोचेस के प्रोडक्शन का काम हाथ में लिया गया है. மொத்தமாக 10,000 பெட்டிகளை உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாகவும் அவை வந்த பிறகு பொதுப்பெட்டி பற்றி எந்த பிரச்சனையும் இருக்காது என்றும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் குறிப்பிட்டார். பயணிகள் ரயிலில் கூடுதல் பெட்டிகள் இணைக்கப்படும் என்ற அறிவிப்புக்கு பொதுமக்கள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பேசிய ரயில் பயணிகள் அரசின் நடவடிக்கையால் பண்டிகை காலங்களில் கூட்ட நெரிசல் குறையும் என்று நம்பிக்கை தெரிவித்தனர். திருப்பூர்ல இப்போ அன்ரிசர்வ்டு கோச் 2 எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. ரொம்ப வரவேற்கத்தக்க விஷயம் தான். ஏன்னா ஆல்ரெடி ரொம்ப கூட்டமா இருக்கு, 2 பத்தல, இப்போ 2 எக்ஸ்ட்ரா இருக்கனால ரொம்ப ஈஸியா கூட்டம் இல்லாம போக முடியுது. ரயில்ல கூடுதல் பெட்டி இணைத்தது ஒரு சிறப்பா தெரியுது. என்ன காரணம்னு கேட்டா, இப்போ பஸ்ஸில் போகிறதுக்கு உயர்வான கட்டணம், கூடுதல் பெட்டி இல்லாட்டி கடைசி நேரம் ரிசர்வேஷன் பண்ணிட்டு இருப்போம், கடைசி நேரத்தில் பெட்டி கிடைக்காது, போறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கு. இன்னும் கூடுதலாக 2 பெட்டிகள் கூட இணைக்க வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சி அருகே கொள்ளிடம் ஆற்றில் நேற்று இரவு உயரழுத்த மின் கோபுரம் சரிந்து விழுந்தது.
இப்படி நள்ளிரவு சுமார் 7 மணி நேரமாக மின் ஊழியர்கள் சிரமப்பட்டு உயரழுத்த மின் கோபுரத்தை நிமிர்த்த முயன்ற போதும் கொள்ளிடம் ஆற்றின் வேகத்தில் அந்த முயற்சி பயனளிக்காமல் போனது. திருச்சி திருவானைக்காவல் துணை மின் நிலையத்திற்கு செல்லும் வகையில் 1,10,000 மெகாவாட் திறன் கொண்ட உயர் மின்னழுத்த ராட்சத கோபுரம் கொள்ளிடம் ஆற்றுக்குள் அமைக்கப்பட்டுள்ளது. நேப்பியார் பாலம் அருகே உள்ள இந்த கோபுரத்தின் அடிப்பகுதி சேதமடைந்து எப்போது வேண்டுமானாலும் விழும் நிலையில் ஊசலாடி கொண்டிருக்கிறது. இதனால் பாலத்துக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் இரும்புச் சாரங்கள் அமைக்கப்பட்டதுடன் கரையில் கான்கிரீட் போட்டு இரும்பு கம்பியால் கோபுரம் இழுத்து கட்டப்பட்டது. சுமார் 7 மணி நேரம் இந்த பணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதற்கிடையே காவிரி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்த நிலையில் கொள்ளிடத்திலும் உபரி நீர் அதிக அளவில் திறந்துவிடப்பட்டது. இரு கரைகளை தொட்டு தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்ற நிலையில் சீரமைப்பு பணிகள் முடிந்து சிறிது நேரத்திலேயே கோபுரம் இடிந்து விழுந்தது. இதேபோல் பாலத்தின் கிழக்கு பகுதியில் இருந்த மற்றொரு கோபுரமும் இடிந்து விழுந்தது. ஏற்கனவே நேப்பியார் பாலத்தில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டதால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது. ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனத்தில் பயணித்த நடிகர் பிரசாந்துக்கு போக்குவரத்து காவல்துறை சார்பில் 2000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. நடிகர் பிரசாந்த் நடித்துள்ள அந்தகன் திரைப்படம் வரும் 9ஆம் தேதி திரைக்கு வருகிறது. இதனையொட்டி நடிகர் பிரசாந்த் படத்தின் விளம்பர பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறார். அதன் ஒரு பகுதியாக அவர் தனியார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு இருசக்கர வாகனத்தை ஓட்டிக்கொண்டே பேட்டியளித்திருந்தார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பேசுபொருளானதை அடுத்து நடிகர் பிரசாந்த், தொகுப்பாளர் ஆகிய இருவரும் தலைக்கவசம் அணியாமல் பயணித்து விதிமீறலில் ஈடுபட்டதாக சென்னை பெருநகர போக்குவரத்து காவல்துறை 2000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. இது தொடர்பான புகைப்படமும் போக்குவரத்து காவல்துறையின் அதிகாரப்பூர்வ எக்ஸ் தள பதிவில் வெளியிடப்பட்டுள்ளது. தாழ்த்தப்பட்டோர் மற்றும் பழங்குடியினருக்கான உள்ஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்ற அரசியல் சாசன அமர்வு தீர்ப்பளித்துள்ளது. தமிழ்நாட்டில் 2009ஆம் ஆண்டு திமுக அரசு அருந்ததியினருக்கு 3% இடஒதுக்கீடு வழங்கி உத்தரவிட்டிருந்தது. இதை எதிர்த்த வழக்கிலும் பஞ்சாப், ஹரியானா மாநிலங்களின் இடஒதுக்கீடு வழக்கிலும் 7 நீதிபதிகள் அமர்வு விசாரணை நடத்தி வந்தது. இந்த வழக்குகளில் தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான 7 நீதிபதிகள் அமர்வு தீர்ப்பு வழங்கியது. அரசியல் சாசனத்தின் 14வது பிரிவை உள்ஒதுக்கீடு மீறவில்லை என்றும் பட்டியலின உள்பிரிவுகள் எதுவும் பட்டியல் வகுப்பினர் என்ற வரையறையிலிருந்து விலக்கப்படவில்லை என்றும் நீதிபதிகள் கூறினர். இதனால் உள்ஒதுக்கீடு வழங்குவதில் எந்த தடையும் இல்லை என்று தெரிவித்த உச்சநீதிமன்றம் பட்டியலினத்தவர்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்குவதில் எந்த ஒரு தடையும் கிடையாது என தீர்ப்பளித்தது. அருந்ததியினருக்கு உள்ஒதுக்கீடு தொடர்பான தமிழ்நாடு அரசின் சட்டமும் செல்லும் என்று தீர்ப்பளிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் 6 நீதிபதிகள் இந்த ஒருமித்த தீர்ப்பளித்தனர். நீதிபதி பிலா திரிவேதி மட்டும் மாறுபட்ட கருத்து தெரிவித்தார். அருந்ததியருக்கான உள்ஒதுக்கீடு செல்லும் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்ததற்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். பட்டியலினத்தவர்களுக்கு உள்ஒதுக்கீடு வழங்கியது செல்லும் என்றும் அதற்கு எந்த தடையும் கிடையாது என்றும் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பு மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின், ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக விடுதலைக்கான சமூக நீதியை நிலைநாட்டும் பயணத்திற்கு உச்சநீதிமன்றம் அங்கீகாரம் வழங்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதேபோல உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பை ஆதித்தமிழர் பேரவை மற்றும் தமிழ் புலிகள் கட்சி வரவேற்றுள்ளது. இந்த உள்ளிட ஒதுக்கீடு என்பது உண்மையிலே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நீதி, மிகப்பெரிய வெற்றி. அதை நாங்கள் வரவேற்கிறோம். இந்த தீர்ப்பு மீண்டும் ஒரு முறை இந்த மண் சமூக நீதி மண் என்பதை நிரூபித்திருக்கிறது. சமூக நீதியை நிலைநாட்டும் தீர்ப்பு இதுவென்றும் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நடுக்கடலில் இலங்கை கடற்படை கப்பல் மோதி மீனவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை கடற்படை ரோந்து கப்பல் மோதி ராமேஸ்வரத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் அவரது குடும்பத்திற்கு முதலமைச்சர் நிதியுதவி அறிவித்துள்ளார். ராமேஸ்வரம் துறைமுகத்தில் இருந்து 400க்கும் மேற்பட்ட விசைப்படகு மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். அவர்கள் கச்சத்தீவுக்கும் நெடுந்தீவுக்கும் அருகே மீன்பிடித்துக் கொண்டிருக்கும் போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி மீனவர்களை விரட்டி பிடிக்க முயன்றனர். அப்போது இலங்கை கடற்படையினரின் ரோந்து கப்பல் மோதியதில் மீனவர்களின் படகு ஒன்று கடலில் கவிழ்ந்தது. இதில் மீனவர் மலைச்சாமி நீரில் மூழ்கி உயிரிழந்தார். இந்நிலையில் இலங்கை கடற்படையை கண்டித்து உயிரிழந்த மீனவரின் குடும்பத்தினரும் சக மீனவர்களும் ராமேஸ்வரம் தனுஷ்கோடி துறைமுக பகுதியில் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இந்நிலையில் மீனவர் மலைச்சாமியின் குடும்பத்திற்கு முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியில் இருந்து 10 லட்சம் ரூபாய் வழங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். உத்தரகாண்ட் மாநிலத்தில் கனமழையால் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி 10 பேர் உயிரிழந்தனர். உத்தராகண்டில் டேராடூன், ஹால்ட்வானி, சமௌலி உள்ளிட்ட இடங்களில் கனமழை பெய்தது.
இதன் எதிரொலியாக கேதார்நாத் பகுதியில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது. இதில் சிக்கி 10 பேர் உயிரிழந்தனர். இந்நிலையில் நிலச்சரிவில் சிக்கிய சுமார் 200 பேரை மீட்கும் பணியில் பேரிடர் மீட்புப் படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து கனமழையால் டேராடூன், ஹரித்வார் உள்ளிட்ட பகுதிகளில் வீடுகளுக்குள் மழைநீர் புகுந்தது. மேலும் பந்தாரா என்ற இடத்தில் பாலம் ஒன்று வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டதால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. இந்நிலையில் நிலச்சரிவு மற்றும் வெள்ள பாதிப்பு பகுதிகளை அம்மாநில முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி ஆய்வு செய்தார். இமாச்சல் பிரதேச மாநிலம் சிம்லா, மண்டி, குலு உள்ளிட்ட மாவட்டங்களில் மேகவெடிப்பு காரணமாக பெய்த கனமழையால் 2 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் சுமார் 50 பேரை காணவில்லை என்று அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. சிம்லாவில் உள்ள ராம்பூர், மண்டியில் உள்ள பதர், குலுவில் உள்ள நிர்மந்த் மற்றும் ஜாபன் பகுதிகளில் மேகவெடிப்பால் கனமழை கொட்டியது. இதில் ஏற்பட்ட கடும் வெள்ளப்பெருக்கில் சுமார் 50 பேர் காணவில்லை. தகவல் அறிந்து விரைந்த பேரிடர் மீட்புப் படையினர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டவர்களை தேடும் பணியில் ஈடுபட்டனர். 2 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ள நிலையில் வெள்ளத்தில் சிக்கியவரை பேரிடர் மீட்புப் படையினர் கயிறு கட்டி காப்பாற்றினர். உத்தரப்பிரதேசத்தில் கனமழையின் போது சுவர் இடிந்து விழுந்ததில் சாலையில் நடந்து சென்றவர் நூலிழையில் உயிர் தப்பினார். பாரிஸ் ஒலிம்பிக் போட்டியில் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் ஹாட்ரிக் பதக்கத்தை வென்றுள்ளது இந்தியா. ஒலிம்பிக்கில் ஆண்களுக்கான துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் 50 மீட்டர் ரைபிள் 3 நிலைகள் பிரிவில் இந்திய வீரர் ஸ்வப்னில் குசாலே உட்பட 8 பேர் தகுதி பெற்றனர். அப்போட்டியில் சீன வீரர் இக்குன் லியூ 463.6 புள்ளிகள் பெற்று தங்கப்பதக்கம் வென்றார். யுக்ரைன் வீரர் செர்கி குலிஷ் 461.3 புள்ளிகள் பெற்று வெள்ளிப்பதக்கம் வென்றார். 451.4 புள்ளிகள் பெற்று 3வது இடம் பிடித்தார் இந்திய வீரர் ஸ்வப்னில் குசாலே. இதனால் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்தியாவுக்கு 3வது வெண்கலப் பதக்கம் கிடைத்துள்ளது. முன்னதாக 10 மீட்டர் ரைபிள் பிரிவில் வெண்கலம் வென்று மனு பாக்கர் ஒலிம்பிக்கில் பதக்க வேட்டையை தொடங்கி வைத்தார். பின்னர் 10 மீட்டர் கலப்பு இரட்டையர் பிரிவில் சரப்ஜோத் சிங்குடன் இணைந்து மனு பாக்கர் 2வது வெண்கலம் வென்று அசத்தினார். பாரிஸ் ஒலிம்பிக் துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் வெண்கலப் பதக்கம் வென்றுள்ள ஸ்வப்னிலுக்கு 9 ஆண்டுகளுக்கு பிறகு ரயில்வேயில் முதல் பதவி உயர்வு கிடைத்திருக்கிறது. நடந்து வரும் பாரிஸ் ஒலிம்பிக்கில் 50 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியாவுக்கு வெண்கலம் வென்று கொடுத்தவர் ஸ்வப்னில். கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனியைப் போலவே இவரும் தனது பணியை டிக்கெட் பரிசோதகராகவே தொடங்கியுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு முதல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவர் டிக்கெட் பரிசோதகராக பணியாற்றி வந்தார். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்றிருந்த நிலையில் அவருக்கு தற்போது முதல் முறையாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. ரயில்வேயின் விளையாட்டு பிரிவில் அதிகாரியாக அவருக்கு பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. ஹாட்ரிக் ஒலிம்பிக் பதக்கம் வெல்வார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்திய பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து ஏமாற்றம் அளித்தார். காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சிந்து சீன வீராங்கனை ஹீ பிங்கை எதிர்கொண்டார். முதல் கேமை இரு வீராங்கனைகளும் விட்டுக் கொடுக்காமல் விளையாடிய நிலையில் 21-19 என சீன வீராங்கனை கைப்பற்றினார். 2வது கேமில் தொடக்க முதலே ஆதிக்கம் செலுத்திய ஹீ பிங் 21-14 என கைப்பற்றி டோக்கியோ ஒலிம்பிக்கில் பெற்ற தோல்விக்கு பழி தீர்த்தார். ஹீ பிங்கை வீழ்த்தித்தான் PV சிந்து டோக்கியோவில் வெண்கலம் வென்றிருந்தார். இதேபோல ஆண்கள் இரட்டையர் பிரிவில் பட்டம் வெல்வார்கள் என எதிர்பார்க்கப்பட்ட இந்தியாவின் சாத்விக் சிராக் இணை 21-13, 14-21, 16-21 என்ற கேம் கணக்கில் மலேசியா இணையிடம் தோல்வியடைந்து வெளியேறியது. எனினும் ஆறுதலாக ஆடவர் ஒற்றையர் பிரிவில் லக்ஷயா சென் மற்றொரு இந்திய வீரரான பிரணாயை 21-12, 21-6 என்ற நேர் கேம்களில் வீழ்த்தி காலிறுதிக்கு முன்னேறினார். பாரிஸ் ஒலிம்பிக் குத்துச்சண்டை பிரிவு போட்டி ஒன்று பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 66 கிலோ எடை பிரிவில் இத்தாலியைச் சேர்ந்த வீராங்கனை ஏஞ்சலா கரினி அல்ஜீரியாவைச் சேர்ந்த செலிஃப் என்பவருடன் மோதினார். அல்ஜீரியா சார்பில் களமிறக்கப்பட்ட செலிஃப் போட்டி தொடங்கிய 46 வினாடிகளுக்குள் ஏஞ்சலாவின் மூக்கை உடைத்து வெளியேற வைத்தார். இதனால் மைதானத்திலேயே அவர் அழுதார்.
தனது வாழ்நாளில் இத்தனை பெரிய அடியை வாங்கியதே இல்லை என்று இத்தாலி வீராங்கனை கண்ணீர் மல்க பேட்டியும் அளித்தார். அதில் 2 அடிகளிலேயே ஆணுடன் மோதி பலனில்லை என்பதால் விலகியதாக கூறியுள்ளார். ஆணாக பிறந்த செலிப் பெண்ணாக மாறி குத்துச்சண்டை போட்டிகளில் பங்கேற்று வருகிறார். இதனால் இத்தாலி வீராங்கனையின் தோல்வி பல்வேறு விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. அவருக்கு பாலிவுட் நடிகை கங்கனா ரணாவத் உள்ளிட்டோர் ஆதரவு தெரிவித்துள்ளனர். எனினும் போட்டிக்கு நடுவில் விதியை மாற்ற முடியாது என்றும் பாரிஸ் பாக்ஸிங் ஒலிம்பிக் குழுவின் சட்டப்படியே வீராங்கனைகள் தேர்வு செய்யப்பட்டதாக சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி கூறியுள்ளது. இலங்கைக்கு எதிரான ஒருநாள் போட்டித் தொடரை பயிற்சியாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என இந்திய அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். இலங்கை சென்றுள்ள இந்திய அணி 3 ஒருநாள் போட்டிகளில் விளையாடுகிறது. முதல் போட்டி கொழும்பு பிரேமதாசா மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது. அடுத்த ஆண்டு சாம்பியன்ஷிப் டிராபி நடைபெறவிருக்கும் நிலையில் இந்த தொடரை பயிற்சியாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என கேப்டன் ரோஹித் சர்மா தெரிவித்துள்ளார். இந்திய அணியை பொறுத்தவரையில் பும்ரா, பாண்டியா, ஜடேஜா ஆகியோருக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. KL ராகுல் மற்றும் ரிஷப் பந்த் அணியில் உள்ள நிலையில் யார் விக்கெட் கீப்பராக செயல்பட போகிறார் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இலங்கையை பொறுத்தவரையில் வேகப்பந்து வீச்சாளர்கள் மதுசங்கா, பதிரனா ஆகியோர் காயமடைந்துள்ள நிலையில் 2 புது வீரர்கள் விளையாட உள்ளனர். பாரிஸ் ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்ற துப்பாக்கிச் சுடும் வீரர் ஸ்வப்னில் குசாலேவுக்கு சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி உறுப்பினரும் ரிலையன்ஸ் அறக்கட்டளை நிறுவனருமான நீட்டா அம்பானி பாராட்டு தெரிவித்துள்ளார். 50 மீட்டர் ரைபிள் போட்டியில் முதல் முறையாக இந்தியாவுக்கு பதக்கத்தை ஸ்வப்னில் குசேலே வென்று வரலாறு படைத்ததும், இந்த ஒலிம்பிக்கில் துப்பாக்கிச் சுடுதல் பிரிவில் 3வது வெண்கலத்தை வென்றதும் மிகுந்த பெருமை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். ஸ்வப்னிலின் கடின உழைப்பும் அர்ப்பணிப்பும் தேசத்திற்கு பெருமை சேர்த்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஸ்வப்னில், அவரது குடும்பத்தினர் மற்றும் ஒட்டுமொத்த அணிக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் என்றும் நீட்டா அம்பானி குறிப்பிட்டுள்ளார். தனுஷ் விவகாரத்தில் நடிகர் சங்கத்திற்கு திரைப்பட தயாரிப்பாளர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் கிட்டத்தட்ட 1 வருஷமாக பேசிகிட்டே தான் இருக்கிறோம். நிறையா முறை எல்லா விஷயமையும் சொல்லியிருக்கிறோம். எங்களுக்கு வர கம்ப்ளைண்ட்ஸ் எதுவுமே தீர்வு வரவில்லைங்கிறதுனால ஒரு முடிவை நாங்கள் முதல் ஸ்டெப்பாக எடுத்திருக்கோம். நாங்கள் பொதுக்குழுவில் 1 வருஷம் முன்னாடி பொதுக்குழுவில் ஒரு 5 நடிகர்கள் மேலே கட்டுப்பாடுங்கிறத நம்ம பண்ணலாம்ங்கிற முடிவை எடுத்திருக்கோமே தவிர நாங்கள் அதை நடைமுறையும் படுத்தலை, எதுவும் பண்ணலை. ஏதோ பேசி தீர்த்துக்கலாம். ஆனால் வராத பட்சத்தில் 1 by 1 நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை ஆச்சு. தயாரிப்பாளர் சங்கத்தின் அவசர செயற்குழு கூட்டத்திற்கு பிறகு அதன் தலைவர் தேனாண்டாள் முரளி ஆவேசமாக பேசிய காட்சி இது. முதலில் முன்பணம் பெற்ற தயாரிப்பாளர்களுக்கு படத்தை நடித்துக் கொடுக்காமல் புதிதாக வரும் தயாரிப்பாளர்களுக்கு படத்தை நடித்து தருவதாக சில முன்னணி நடிகர்கள் மீது புகார் எழுந்தது. இந்த வரிசையில் அண்மையில் நடிகர் தனுஷ் மீது நடவடிக்கை எடுக்க தயாரிப்பாளர்கள் முன்வந்தனர். இந்நிலையில் தனுஷ் மீது தயாரிப்பாளர் சங்கம் எந்த புகாரையும் அளிக்கவில்லை என்று நடிகர் சங்கம் அண்மையில் அறிக்கை வெளியிட்டிருந்தது. இதற்கு தயாரிப்பாளர்கள் சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது. ஒத்துழைப்பு தராத 5 நடிகர்கள் பேச்சுவார்த்தைக்கு இதுவரை வரவில்லை என்றும் முரளி குறிப்பிட்டார். ஃபாஸ்டேக்கில் பணம் இல்லாததால் அரசு பேருந்தில் இருந்து இறக்கிவிடப்பட்ட பயணிகள்தான் இவர்கள். செங்கோட்டையில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு அரசு பேருந்து மதுரை நோக்கி வந்து கொண்டிருந்தது. திருமங்கலம் பேருந்து நிலையத்தில் பயணிகளை இறக்கிவிட்டு மீண்டும் மதுரை மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு 20 பயணிகளுடன் சென்றது. கப்பலூர் சுங்கச்சாவடியை கடக்க முயன்றபோது பேருந்தில் ஒட்டப்பட்டிருந்த ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் காலக்கெடு முடிவடைந்ததால் பணம் எடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதனால் பேருந்தை முன்னோக்கி செல்ல சுங்கச்சாவடி ஊழியர்கள் அனுமதி மறுத்தனர். இதனால் வேறு வழியின்றி சுங்கச்சாவடி அருகிலேயே பயணிகள் அனைவரையும் இறக்கிவிட்டு வெகுநேரம் காத்திருந்தனர். தொடர்ந்து மாற்று ஏற்பாடு செய்யுமாறு நடத்துனரிடம் பயணிகள் கேட்டதால் மதுரை மாட்டுத்தாவணி நோக்கி சென்ற வேறொரு அரசு பேருந்தை நிறுத்தி 20 பயணிகளையும் அனுப்பி வைத்தனர். அதன் பின்னர் 1 மணி நேரத்திற்கு பிறகு புதிய ஃபாஸ்டாக் ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு பேருந்து அங்கிருந்து புறப்பட்டு சென்றது. வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலிருந்து கட்டப்பையில் கடத்தப்பட்ட ஆண் குழந்தை 24 மணி நேரத்திற்குள் மீட்கப்பட்டு பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் அடுக்கம்பாறையில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் பேர்ணாம்பட்டு அரவட்லா மலை கிராமத்தைச் சேர்ந்த சின்னி என்பவருக்கு கடந்த 28ஆம் தேதி ஆண் குழந்தை பிறந்தது. சின்னி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் புதன்கிழமை காலை சுமார் 8 மணியளவில் பெண் ஒருவர் குழந்தையின் பாட்டியிடம் உணவு பொட்டலத்தை கொடுத்து சாப்பிட சொல்லிவிட்டு அக்குழந்தையை தூக்கிச் சென்றார். மருத்துவமனையில் இருந்த CCTV காட்சிகளை ஆய்வு செய்த போலீசார் இடையஞ்சாத்து கிராமத்தைச் சேர்ந்த வைஜெயந்தி மாலா என்ற பெண் கட்டப்பையில் வைத்து குழந்தையை கடத்தி சென்றதை கண்டுபிடித்தனர். இதையடுத்து வைஜெயந்தி மாலா, பெங்களூருவைச் சேர்ந்த மதபோதகர் செல்லதுரை, சாலமோன் உட்பட 7 பேரை கைது செய்து குழந்தையை மீட்டு பெற்றோரிடம் ஒப்படைத்தனர்.
ஆடிக்கிருத்திகையொட்டி இன்று நாகர்கோயில் மற்றும் திருச்சிக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. சென்னை எழும்பூரிலிருந்து ஒரு வழி சிறப்பு ரயிலாக இரவு 10:45 மணிக்கு புறப்படும் முன்பதிவு சிறப்பு ரயில் நாளை காலை 11 மணிக்கு நாகர்கோயில் சென்றடைகிறது. இந்த ரயில் விழுப்புரம், விருத்தாச்சலம், திருச்சி, மதுரை, விருதுநகர், நெல்லை வழியாக இயக்கப்படுகிறது. இதேபோல் இன்று இரவு தாம்பரத்திலிருந்து திருச்சிக்கு முன்பதிவில்லாத எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்படுகிறது. தாம்பரத்தில் இரவு 11 மணிக்கு புறப்படும் ரயில் சிதம்பரம், சீர்காழி, கும்பகோணம், தஞ்சை வழியாக திருச்சிக்கு காலை 6:40 மணிக்கு சென்றடைகிறது. மறுமார்க்கத்தில் நாளை இரவு 10:30 மணிக்கு திருச்சியில் புறப்படும் ரயில் சனிக்கிழமை காலை 6:40 மணிக்கு தாம்பரம் வந்தடைகிறது. சென்னை அடுத்த பெருங்களத்தூரில் புதிதாக அமைக்கப்பட்ட மேம்பாலத்தை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற உறுப்பினர் TR பாலு ஆகியோர் திறந்து வைத்தனர். பெருங்களத்தூர் பகுதியில் பல ஆண்டுகளாக நிலவி வந்த போக்குவரத்து நெரிசலுக்கு முடிவு கட்டும் வகையில் கடந்த 2020ஆம் ஆண்டு 234 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு மேம்பாலங்கள் கட்டும் பணி தொடங்கப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு மார்க்கமாக செல்லும் மேம்பாலம் 60 கோடியே 13 லட்சம் ரூபாய் செலவில் 915 மீட்டர் அளவில் அமைக்கப்பட்டது. இந்த மேம்பால பணிகள் தற்போது முழுமையாக முடிக்கப்பட்டு மின்விளக்குகள் மற்றும் சாலை பாதுகாப்பு பணிகள் ஆய்வு செய்யப்பட்டது. இந்த நிலையில் புதிதாக அமைக்கப்பட்ட இந்த மேம்பாலத்தை அமைச்சர் தாமோ அன்பரசன் மற்றும் ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் TR பாலு ஆகியோர் பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தனர். மேம்பாலம் திறக்கப்பட்டதால் நெடுங்காலமாக நிலவி வந்த போக்குவரத்து நெரிசல் முடிவுக்கு வரும் என வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாட்டில் உள்ள நியாய விலைக் கடைகளில் பாக்கெட் மூலம் பொருட்கள் விநியோகம் செய்யும் திட்டம் முதன்முறையாக சேலத்தில் உள்ள ஒரு கடையில் நடைமுறைக்கு வந்துள்ளது. அனைவருக்கும் உணவு மற்றும் ஊட்டச்சத்து பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு நியாய விலைக் கடைகள் மூலம் குறைந்த விலைக்கு அத்தியாவசிய பொருட்கள் விற்பனை செய்யப்படுகின்றன. அவ்வாறு விநியோகம் செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களை சிலர் முறைகேடாக கள்ளச்சந்தையில் விற்று அதிக லாபம் ஈட்டுவதாக தொடர்ந்து புகார்கள் பதிவாகி வருகின்றன. ரேஷன் பொருட்கள் எடை குறைவாக வழங்கப்படுகின்றன என்பதும் நீண்ட காலமாக உள்ள குற்றச்சாட்டாகும். இவற்றுக்கு தீர்வாக ரேஷன் பொருட்கள் பாக்கெட் மூலம் விற்பனை செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என சட்டப்பேரவையில் அறிவிக்கப்பட்டது. சோதனை அடிப்படையில் 234 தொகுதிகளில் தலா ஒரு ரேஷன் கடையை தேர்வு செய்து இத்திட்டத்தை நடைமுறைப்படுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டுள்ளது. அதன் முதற்கட்டமாக சேலம் மாவட்டத்தில் ஒரு ரேஷன் கடையில் மட்டும் தற்போது ரேஷன் பொருட்கள் பாக்கெட் மூலம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. மக்களிடமிருந்து கிடைக்கப்பெறும் வரவேற்பை பொறுத்து அனைத்து ரேஷன் கடைகளிலும் இத்திட்டத்தை விரிவுபடுத்த உணவுப் பொருள் வழங்கல் துறை திட்டமிட்டுள்ளது. ரேஷன் கடைகளில் ஜூலை மாதத்திற்கான பாமாயில் மற்றும் துவரம் பருப்பை ஆகஸ்ட் மாதத்திலும் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக 2,23,00,000 குடும்ப அட்டைதாரர்களுக்கு மாதந்தோறும் 1 கிலோ துவரம் பருப்பு 30 ரூபாய்க்கும் 1 லிட்டர் பாமாயில் 25 ரூபாய்க்கும் மானிய விலையில் வழங்கி வருவதாக தெரிவித்துள்ளது. ஜூன் மாதத்தில் துவரம் பருப்பு பாமாயிலை பெறாதவர்கள் ஜூலை மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என அமைச்சர் அறிவித்தபடி கடந்த மாதம் வழங்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளது. எனினும் பொருட்களை முழுமையாக நகர்வு செய்யப்படாத காரணத்தால் குடும்ப அட்டைதாரர்களால் ஜூலை மாதத்திற்கான துவரம் பருப்பு பாமாயிலை முழுமையாக பெற முடியவில்லை என்றும் இதனால் குடும்ப அட்டைதாரர்களின் நன்மையை கருத்தில் கொண்டு ஜூலை மாதத்தில் பெறாத துவரம் பருப்பு பாமாயிலை ஆகஸ்ட் மாதத்தில் பெற்றுக்கொள்ளலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே நிகழ்ந்த சாலை விபத்தில் 2 சட்டக்கல்லூரி மாணவிகள் உட்பட 3 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். கேளம்பாக்கம் செட்டிநாடு சட்டக்கல்லூரியில் 3ஆம் ஆண்டு படித்து வந்த சில மாணவர்கள் ஒரு காரில் படூர் புறவழி சாலையில் சென்றுள்ளனர். அப்போது கட்டுப்பாட்டை இழந்த கார் விபத்துக்குள்ளானது. கார் அப்பளம் போல் நொறுங்கிய நிலையில் சட்டக்கல்லூரி மாணவிகள் மகாஸ்வேதா, பவித்ரா லிங்கேஸ்வரன் ஆகியோர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். காரை ஓட்டிச் சென்ற மாணவர் சிவா மற்றும் உடன் பயணித்த மாணவி கர்லிங் பால் ஆகியோர் படுகாயங்களுடன் மீட்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். சாலை பணிகள் முழுமையாக நிறைவடையாத நிலையில் வாகனங்கள் அதிவேகமாக செல்வதாலே விபத்துக்கள் ஏற்படுவதாக படூர் ஊராட்சி தலைவி நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு பேட்டியளித்தார். அதிவேகமாக வந்ததுனால இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம பார்த்திங்கன்னா இந்த ரோடு இன்னும் பயன்பாட்டுக்கு ஒப்படைக்காத இருக்கிற நிலையில் இவங்க எல்லாமே பயணிக்கிறதுனால இந்த விபத்து ஏற்படுது. இதோட பார்த்திங்கன்னா இதுக்கான படூர் பஞ்சாயத்து ஆஃபீஸ்கிட்டே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இது வரைக்கும் ஒரு 10-15 ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. பணிகள் முழுமையாக முடிவடைந்த பிறகே சாலையை பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இப்பகுதி மக்களின் கோரிக்கையாக உள்ளது. நாமக்கல்லில் 50,000 ஏக்கர் பரப்பளவிலான விளைநிலங்களில் காவிரி வெள்ள நீர் புகுந்ததால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர்.
மேட்டூர் அணையிலிருந்து திறக்கப்பட்ட அதிகப்படியான உபரி நீர் காவிரி ஆற்றில் கரை புரண்டு ஓடுகிறது. இதனால் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம், பள்ளிப்பாளையம், ஜேடர்பாளையம், பரமத்தி வேலூர் ஆகிய பகுதிகளில் தண்ணீர் கரையை தொட்டு கொண்டு செல்கிறது. பள்ளிப்பாளையம், குமாரபாளையம் ஆகிய பகுதிகளில் குடியிருப்பு பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்துள்ளது. இதையடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களிலும் முகாம்களிலும் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ஜேடர்பாளையத்தில் விவசாய பகுதிகளில் வெள்ள நீர் புகுந்துள்ளதால் மரவள்ளிக்கிழங்கு, வாழை, கரும்பு உள்ளிட்ட பயிர்கள் பாதிக்கப்பட்டுள்ளன. இதனால் அப்பகுதியில் உள்ள விவசாயிகள் வேதனையடைந்துள்ளனர். ஒருவரின் சாதியை அறிந்து கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது என திமுக எம்பி கனிமொழி மக்களவையில் ஆவேசமாக பேசினார். புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்தப்படாததால் தமிழ்நாட்டில் அனைவருக்கும் கல்வி திட்ட நிதி நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பதாக திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி குற்றம் சாட்டியுள்ளார். கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய அவர், தமிழ்நாட்டில் உள்ள 45 கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் 15 பள்ளிகளில் மட்டுமே தமிழ் மொழி கற்றுத்தரப்படுவதாக கூறினார். ரயில்வே ஸ்டேஷன்ல போய் டிக்கெட் வாங்க முடியல, அங்கேயும் ஹிந்தியை திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். அப்படிப்பட்ட இந்த அரசாங்கம் எங்கள் மீது ஹிந்தியை திணிக்காது, ஹிந்தியை மட்டுமா திணிக்கிறீர்கள், சமஸ்கிருதத்தையும் திணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீட் தேர்வை கொண்டு வந்ததன் மூலம் பயிற்சி மையங்கள் மட்டுமே பயன்பெறுவதாக கூறிய எம்பி கனிமொழி, ஒருவரின் சாதியை அறிந்து கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது எனவும் ஆவேசமாக கேள்வி எழுப்பினார். A member of parliament இன்னொருவரை பார்த்து கேள்வி கேட்கிறார், உனக்கு உன் ஜாதி என்ன என்று தெரியாது என்று. அந்த ஜாதி என்று என்ன என்று தெரிந்து கொள்வதில் என்ன பெருமை இருக்கிறது என்று எனக்கு தெரியவில்லை. ஜாதி அற்றவராக வாழ்வதில் தான் பெருமை இருக்கிறது என்பதுதான் திராவிட இயக்கத்தின் கொள்கை. மத்திய அரசு மாநில உரிமைகளை பறிப்பதாகவும் கனிமொழி குற்றம் சாட்டினார். யூடியூபில் பணமும் லைக்ஸும் கிடைக்கிறது என்பதற்காக எப்படியும் பேசலாமா என சாட்டை துரைமுருகனுக்கு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரப்புரையின் போது முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி குறித்து நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த சாட்டை துரைமுருகன் பேசும்போது பட்டியலினத்தை அவமதிக்கும் வகையில் பேசியதாக தெரிகிறது. இதையடுத்து அவர் மீது வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்நிலையில் சாட்டை துரைமுருகன் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் நீதிபதி புகழேந்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சாட்டை துரைமுருகனுக்கு ஜாமீன் வழங்க அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அப்போது சர்ச்சைக்குரிய வகையில் பேசி யூடியூபில் பதிவேற்றம் செய்தால் பணமும் பார்வையாளர்களும் கிடைக்கிறார்கள் என்பதற்காக எப்படியும் பேசலாமா என நீதிபதி சரமாரியாக கேள்விகளை முன்வைத்தார். இதையடுத்து இனிமேல் சர்ச்சைக்குரிய வகையில் அவதூறான கருத்துக்களை தெரிவிக்க மாட்டேன் என சாட்டை துரைமுருகன் தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டது. அதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி கீழமை நீதிமன்றத்தில் ஆஜராகி ஜாமீன் பெற்றுக் கொள்ளலாம் என உத்தரவிட்டார். மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காட்டில் ஒருதலை காதல் விவகாரத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசிய நபர் கைது செய்யப்பட்டார். திருவெண்காடு மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் கணேசன். இவர் அதே பகுதியில் உள்ள காவல் நிலையத்தில் சிறப்பு உதவி காவல் ஆய்வாளராக உள்ளார். இவரின் மூத்த மகளை அதே பகுதியைச் சேர்ந்த கலைவேந்தன் என்பவர் ஒருதலை பட்சமாக காதலித்ததாக சொல்லப்படுகிறது. இதற்கு பெண் வீட்டார் எதிர்ப்பு தெரிவித்த நிலையில் நேற்றிரவு கணேசன் வீட்டிற்கு சென்ற கலைவேந்தன் மறைத்து வைத்திருந்த பெட்ரோல் குண்டை வீசியுள்ளார். இதில் குண்டு வெடித்து கணேசன் படுகாயமடைந்தார். உடனடியாக கணேசன் மீட்கப்பட்டு சீர்காழி அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். இந்நிலையில் பெட்ரோல் குண்டு வீசியவரை அங்கிருந்த பொதுமக்களை பிடித்து காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவரை கைது செய்த காவலர்கள் விசாரணை நடத்தினர். 2024ஆம் ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் தகைசால் தமிழர் விருது காங்கிரஸ் மூத்த தலைவர் குமரி அனந்தனுக்கு வழங்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டிற்கும் தமிழகத்தின் வளர்ச்சிக்கும் மாபெரும் பங்காற்றியவர்களை பெருமைப்படுத்தும் வகையில் தகைசால் தமிழர் என்ற விருது கடந்த 3 ஆண்டுகளாக வழங்கப்பட்டு வருகிறது. இதுவரை சங்கரையா, நல்லக்கண்ணு, கி வீரமணி ஆகியோருக்கு வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் 2024ஆம் ஆண்டுக்கான தகைசால் தமிழர் விருது குமரி அனந்தனுக்கு வழங்கப்பட உள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பான அறிக்கையில், இளம் வயதிலேயே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த குமரி அனந்தன் காந்திய பேரவைத் தலைவர் மட்டுமின்றி இலக்கிய செல்வராகவும் இலக்கிய கடலாகவும் பண்பாட்டு செம்மலாகவும் விளங்கியவர் என்று தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. குமரி அனந்தனை பெருமைப்படுத்தும் வகையில் இவ்விருது வழங்கப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் 15ஆம் தேதி நடைபெறவுள்ள சுதந்திர தின விழாவில் தகைசால் தமிழர் விருது 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை மற்றும் பாராட்டுச் சான்றிதழை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வழங்க உள்ளதாகவும் தமிழ்நாடு அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
காஞ்சிபுரம் மாவட்டத்தில் கோவில் குளத்தில் படிக்கட்டு அமைப்பதற்கு மட்டும் 11 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக வெளியான செய்திக்கு தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு மறுப்பு தெரிவித்துள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் கொழுமணிவாக்கம் ஊராட்சியில் உள்ள கோவில் குளத்தில் படிக்கட்டு அமைப்பதற்காக 11 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக தொகுப்பாளர் அனிதா சம்பத் வீடியோ வெளியிட்டிருந்தார். இந்நிலையில் இது தவறான செய்தி என்று தமிழ்நாடு அரசின் உண்மை கண்டறியும் குழு தெரிவித்துள்ளது. அதில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் கோவில் குளத்தின் நடைபாதை, படிக்கட்டு, நீர்வரத்து மற்றும் வெளியேறும்படி மின் விளக்குகள், சிமெண்ட் இருக்கைகள் உள்ளிட்டவை அமைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவை அனைத்திற்கும் சேர்த்து 11,36,000 ரூபாய் செலவு செய்யப்பட்டதாகவும் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. எனவே வதந்தியை பரப்பாதீர் என்றும் அந்த குழு கேட்டுக் கொண்டுள்ளது. மத்திய அரசின் பட்ஜெட்டை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் இடதுசாரி கட்சிகள் போராட்டம் நடத்தின. சென்னையில் போராட்டம் நடத்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்படும் காட்சிகளே இவை. எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை மத்திய பட்ஜெட் மூலம் பாஜக அரசு வஞ்சித்து விட்டதாக குற்றம் சாட்டி தமிழ்நாட்டின் பல இடங்களில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாளி மக்களுக்கு துரோகம் இழைக்கப்படுகிறது, அதன் ஒரு பகுதிதான் பட்ஜெட். எதிர்த்த போராட்டத்தை வலுவாக நாடாளுமன்றத்துக்கு உள்ளேயும் வெளியேயும் நிச்சயமாக நடத்துவோம். எனவே இது துவக்கமே தவிர முடிவல்ல. சென்னை சாஸ்திரி பவன் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்ட இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரை போலீசார் கைது செய்தனர். இதேபோல் கோவை BSNL அலுவலகம் முன்பு மறியலில் ஈடுபட்ட CPI மாநில செயலாளர் முத்தரசன் உள்பட 600க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். மதுரை, திருநெல்வேலி, சேலம் உள்ளிட்ட இடங்களிலும் போராட்டம் நடத்திய கம்யூனிஸ்ட் கட்சியினர் கைது செய்யப்பட்டனர். நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் தொடர்பாக முதல் குற்றப்பத்திரிகையை CBI தாக்கல் செய்துள்ளது. நீட் தேர்வில் வினாத்தாள் கசிந்தது தொடர்பான விவகாரத்தை CBI விசாரித்து வருகிறது. இந்நிலையில் வழக்கில் முதல் குற்றப்பத்திரிகையை CBI தாக்கல் செய்துள்ளது. கைதானவர்களில் 13 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் நிதிஷ்குமார், அமித் ஆனந்த், சிக்கந்தர், ரோஷன்குமார், மணிஷ் பிரகாஷ், அனுராக் யாதவ், அபிஷேக் குமார் உள்ளிட்ட 13 பேரின் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன. இந்த வழக்கில் இதுவரை 58 இடங்களில் சோதனை நடைபெற்றதாகவும் மொத்தமாக 40 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் CBI குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சிலர் மீது சந்தேகம் உள்ளதாகவும் விசாரணை நாள்தோறும் துரிதமாக நடைபெறுவதாகவும் CBI தெரிவித்துள்ளது. நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை தோட்டத்தை டான்டி நிர்வாகம் எடுத்து நடத்துவது சாத்தியமற்றது என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தமிழ்நாடு அரசு விளக்கம் தந்துள்ளது. தமிழ்நாடு அரசுடனான பாம்பே பர்மா டிரேடிங் நிறுவனத்தின் மாஞ்சோலை தோட்ட குத்தகை காலம் விரைவில் முடிவடைய உள்ளது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில் இதை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. இதையடுத்து நீதிமன்ற உத்தரவின் பேரில் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் வெளியேற்றம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது ஆஜரான மனுதாரர் தரப்பு தொழிலாளர்களை காவல்துறை உதவியுடன் வலுக்கட்டாயமாக வெளியேற்ற நாள்தோறும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக குற்றஞ்சாட்டப்பட்டது. இதற்கு கண்டனம் தெரிவித்த நீதிமன்றம் தேயிலை தோட்ட தொழிலாளர்களை வெளியேற்றினால் அதிகாரிகள் மீது மனுதாரர்கள் அவமதிப்பு வழக்கு தொடரலாம் என்று கருத்து தெரிவித்தது. இதையடுத்து கடும் பொருளாதார நெருக்கடி நிலையில் இருப்பதால் மாஞ்சோலை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்த இயலாது என்று தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதுகுறித்து மனுதாரர்கள் தரப்பில் வாதம் முன்வைக்க விரும்பியதால் விசாரணையை ஆகஸ்ட் 7ஆம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். நீட் தேர்வில் 705 மதிப்பெண்கள் பெற்ற குஜராத் மாணவி இயற்பியல் துணைத் தேர்வில் 22 மதிப்பெண்களும், வேதியியல் துணைத் தேர்வில் 31 மதிப்பெண்களும் பெற்றிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருத்தப்பட்ட நீட் தேர்வு முடிவுகள் அண்மையில் வெளியாகின. இதில் குஜராத் மாநிலத்தை சேர்ந்த மாணவி ஒருவர் 720க்கு 705 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். இயற்பியலில் 99.89%, வேதியியலில் 99.14%, உயிரியலில் 99.14% என ஒட்டுமொத்த சராசரியாக 99.94% பெற்று தரவரிசையில் இடம் பிடித்திருந்தார். இது சிறந்த மருத்துவக் கல்லூரியில் இடத்தை பெறுவதற்கான மதிப்பெண்ணாகும். ஆனால் உயர்நிலை கல்வியில் தேர்ச்சி பெறாமல் நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றிருப்பது சர்ச்சைக்கு வித்திட்டுள்ளது. ஏற்கனவே 12ஆம் வகுப்பில் இயற்பியல் மற்றும் வேதியியல் பாடத்தில் தேர்ச்சி பெறாத இந்த மாணவி துணைத் தேர்வுகளை எழுதியுள்ளார். கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற துணைத் தேர்வையும் கூட எழுதியுள்ளார். துணைத் தேர்வில் முதல் முயற்சியில் இயற்பியல் பாட
பாடத்தில் 21 மதிப்பெண்களை பெற்றிருந்த மாணவி இம்முறை வெறும் 22 மதிப்பெண்களை மட்டுமே பெற்றுள்ளார். இதேபோன்று வேதியியல் பாடத்தில் 2வது முறையாக எழுதிய துணைத் தேர்வில் 33 மதிப்பெண்களை பெற்ற மாணவி இம்முறை 31 மதிப்பெண்களை மட்டுமே பெற்றுள்ளார். இயற்பியல் வேதியியல் பாடத்தில் துணைத் தேர்வில் தேர்ச்சி பெறாத மாணவி நீட் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்றிருக்கும் விவகாரம் பூதாகரமாக வெடித்துள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் ஹெலிகாப்டர் மூலம் பூமழை பொழிந்து கன்வர் யாத்ரீகர்களுக்கு வரவேற்பு அளிக்கப்பட்டது. ஆண்டுதோறும் பல்வேறு மாநிலங்களிலிருந்து இந்துக்கள் விரதம் மேற்கொண்டு வாரணாசி, கேதார்நாத் உள்ளிட்ட புனித தலங்களுக்கு பாத யாத்திரை சென்று கங்கை நதியில் நீராடுவார்கள். இதுபோன்று யாத்திரை மேற்கொள்பவர்கள் கன்வாரியாக்கள் என அழைக்கப்படுகின்றனர். இந்நிலையில் இந்த ஆண்டு ஏராளமான யாத்ரீகர்கள் கன்வார் யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டிற்கு வருகை தந்த யாத்ரீகர்களை கௌரவப்படுத்தும் விதமாக ஹெலிகாப்டர் மூலம் மலர்கள் தூவி வரவேற்பு அளிக்கப்பட்டது. மகாராஷ்டிர மாநிலம் புனேவில் இரும்பு கதவு விழுந்து சிறுமி பரிதாபமாக உயிரிழந்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புனேவின் பிம்ப்ரி சின்ஸ்பாட் பகுதியில் சாலையில் சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த போது 2 சிறுமிகள் ஒரு வீட்டிற்குள் நுழைய முற்பட்டனர். அப்போது வீட்டின் இரும்பு கதவை சிறுவன் அடைக்க முயன்றபோது திடீரென கதவு சாய்ந்து சிறுமியின் மேல் விழுந்தது. இதில் நிகழ்விடத்திலேயே சிறுமி பரிதாபமாக உயிரிழந்தார். நடப்பு ஒலிம்பிக் தொடரில் இதுவரை தோல்வியை சந்திக்காத இந்திய ஆடவர் ஹாக்கி அணி நேற்று தோல்வியை சந்தித்தது. பெல்ஜியத்தை எதிர்கொண்ட இந்திய அணி ஆரம்பம் முதலை சிறப்பாக விளையாடியது. முதல் பாதி முடிவில் 1-0 என்ற கோல் என முன்னிலையில் இருந்தது. எனினும் 2வது பாதி ஆட்டத்தில் பெல்ஜியம் 2 கோல்களை அடித்து போட்டியை வசமாக்கியது. இன்று மாலை 4:45 மணிக்கு நடைபெறும் கடைசி லீக் போட்டியில் இந்திய அணி ஆஸ்திரேலியாவை எதிர்கொள்கிறது. பாரிஸ் ஒலிம்பிக்கில் தடகள போட்டிகள் நேற்று தொடங்கிய நிலையில் இந்தியாவிற்கு ஏமாற்றமே மிஞ்சியது. ஆடவருக்கான 20 கிலோமீட்டர் நடை போட்டியில் பங்கேற்ற விகாஸ் சிங் 30வது இடத்தையும் பரம்ஜித் சிங் 37வது இடத்தையும் பிடித்தனர். அஷ்தீப் சிங் போட்டியை நிறைவு செய்யவில்லை. மகளிர் பிரிவில் பிரியங்கா கோஸ்வாமி 42வது இடத்தையும் பிடித்து வெளியேறினர். தமிழ்நாடு முழுவதும் 16 இடங்களில் நடத்திய சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியுள்ளதாக என்ஐஏ தெரிவித்துள்ளது. ராமலிங்கம் கொலை வழக்கு தொடர்பாக தஞ்சை, நாகை, திருச்சி, மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட இடங்களில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கொலை வழக்கில் தலைமறைவாக உள்ள முகமது அலி ஜின்னா உள்ளிட்ட 5 பேரை கண்டறியும் வகையில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் 16 இடங்களில் நடத்திய சோதனையில் பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தேசிய புலனாய்வு முகமை தெரிவித்துள்ளது. சூப்பர் 60 செய்திகள் நிறைவு பெற்றது. அண்மை செய்திகளுக்காக தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.